ஹாய் தமிழக மக்களை, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி நிறையா வேகன்சி போட்டுகிட்டே இருக்காங்க மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ் போட்டிருக்காங்க. சரியா, இந்த கோர்ஸ் பற்றி எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகிறது உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இதில் சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்கு மக்களே. ஸோ இது மாதிரி டயட்டீஷியன், நர்சிங் சூப்பர்டென்ட், ஆடியாலஜிஸ்ட் இவ்வளோ வேகன்சி, இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இது பற்றி உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து சரியா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி. சரிங்களா, அதுக்கடுத்து எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு. சரியா, இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 rupees. சரிங்களா, அது உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா, எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு 250. சரிங்களா, அந்த 250மே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முக்கியமான பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சரியா, ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு. சரிங்களா, அது மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அரித்மெட்டிக் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. அதனால் சார் ப்ரொஃபஷனல் எபிலிட்டினா உங்கள் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்டன்ட், சர்டிஃபிகேட் இன் ரிஜிஸ்டர் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஆஃப் பாசிங் 3 years கோர்ஸ் இன் ஜென்ரல் நர்சிங் ஆர் மிட்வைஃபரி. நர்சிங் நீங்கள் முடிச்சிருக்கணும், 3 வருஷம் நர்சிங். ரெண்டாவது பாருங்க கார்டியாக் டெக்னீஷியன், ஹையர் செகண்டரி அண்ட் சயின்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ இன் கார்டியாலஜி, அவ்வளோதான். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி அண்ட் சோசியல் பிசியாலஜி. ஸோ அவ்வளோமா அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன். சரிங்களா, அங்கே பாருங்க ஃபீல்டு ஒர்க்கர், இது வந்து 10th + 2ல பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி இருக்க மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். அது மாதிரி 12th முடிச்சதுனாலே நீங்கள் போதும். சரிங்களா, 12th நீங்கள் பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி முடிச்சதுனால நீங்கள் எழுதலாம். சரியா, சார் உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த இடத்துல, சார் நான் 10th முடிச்சு நேரடியாக டிப்ளமோ போயிட்டேன், ஆனால் அங்கே நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ யூ கேன் எலிஜிபிள். அது வந்து ஒரு ஜிஓ இருக்கு. சரி, அதை பற்றி மேல் தகவல்னா நம்ம கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், பெர்ஃபியூஷனிஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அந்த கரஸ்பாண்டிங் டிகிரி தேவைப்படுது கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலான தகவல் என்னென்ன வேணுமோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சீங்க முதல்ல சொல்லுங்கள். நம்ம அகாடமியில் கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அதில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இந்த இதில் அவ்வளோதான் மக்களே. சரியா, ஸோ ஒரு எக்ஸாமு மெடிக்கலு போஸ்டிங்கு. சரியா, இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, சரியா, சரியான போஸ்டிங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேறு, எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரியா, நீங்கள் 12th முடித்தவங்களும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்றது அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் நர்சிங்கு, அந்த இசிசி, இந்த தெராபி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் முடிச்சாலும் என்ன பண்ணலாம், அது எழுதலாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ மக்களே. இந்த எக்ஸாமில் நீங்கள் மகத்தான வெற்றிடைய நேஷனல் இன்ஸ்டியூட் சார்பாக வாழ்த்துக்கள்.